இன்னைக்கு வெளியாகிருக்கிற திரைப்படம் மதராசி. ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் வந்து கடந்த 2020 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் திரைப்படத்துக்கு பின்பு தமிழில் நேரடியாக வெளியாகிற திரைப்படம் இந்த திரைப்படம் தான். 5 வருடங்களாக வந்து ஒரு முக்கியமான இயக்குனர் வந்து படமே இயக்கலை அப்படி தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத். நடுவில் ஏஆர் முருகதாஸ் வந்து சிக்கந்தர் அப்படின்னு ஒரு ஹிந்தி படத்தை இந்த தமிழில் ஒரு படம் இயக்கலை. அந்த படம் ஃபெயிலியர் தான். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த படம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தொடர்ந்து ஃபெயிலியராக கொடுத்துக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் ஒரு கவலையோடு தான் போனோம். போனது மாதிரியே தான் படம். படம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான இல்லை. படத்தோட கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதைப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விபத்தை பார்த்தாலோ இல்லை ஒரு அடியாலோ யாரோ ஒருத்தவங்க ரவுடியோ யாரையோ போட்டு அடித்து அவங்க மேலே ரத்தம் வழிகிறத பார்த்தாலோ கோவமாயிடுறாரு. அந்த ரவுடியை போட்டு துவைச்சி எடுக்கிறாரு. விபத்தில் மாட்டினவங்கள போய் ஒரு பஸ் விபத்தை பார்த்துட்டாலோ அந்த பஸ் விபத்தில் மாட்டினவங்கள போய் தீவிரமாக போய் காப்பாற்றுறாரு. அவருக்குள்ளே வந்து 2 சக்தி வந்துடுது அதை பார்க்கும்போது. அந்த மாதிரியான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு மனிதனாக இருக்கார், 2 மனிதனாக ஆயிடுறாரு. அந்த 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 விபத்துக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆயிடுறாரு. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் வந்து பெற்றோர், மாமா, அத்தை, உறவினர்களோட டூர் போகும்போது இறங்கி யூரின் போகிறாரு. அப்போ வந்து அவங்களோட அப்பா அம்மா இருந்த அந்த கார் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகுது. அப்பா அம்மா, மாமா, அத்தை எல்லோரும் இருந்த கார் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி எல்லோரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததுலேருந்து அவருக்கு அந்த மாதிரியான மனநோய் வந்துடுது. ரத்தத்தை பார்த்ததுலேருந்து விபத்தில் அடிபட்டவங்களாம் காப்பாற்றணும், யாராவது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ரத்தம் ஏற்பட்டால் அது சம்மந்தப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி அவர் செய்கிறாரு. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவர். ருக்மிணி வசந்த் அவங்க வந்து பல் மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. இவரோட அறிமுகம் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்படுது. 2 பேரும் காதலிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு எதனால் இப்படி ஏற்பட்டதுங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ருக்மிணி வசந்த் டாக்டர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சிவகார்த்திகேயனோட இந்த இயல்பான எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை பார்த்து தான் வந்து அவங்க வந்து பழகுறாங்க, காதலிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த மாதிரியே நோய், அதாவது அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால வந்து எல்லாரும் இந்த மாதிரி இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடக்கிறவங்க, ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறவங்க, இவங்களெலாம் காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து வந்துடுது. அது ருக்மிணி வசந்தோட பழக ஆரம்பித்தோடனே அவங்க அம்மா அப்பாவோட விஷயங்கள்லாம் அவங்க மறந்துட்டு ரொம்ப வருஷமாக அனாதையாக இருக்கிறதால ருக்மிணி வசந்த் ஒரு காதலியாக அவங்க அறிமுகமானனால ரொம்ப நாள் கிடைக்காத பாசம்லாம் அவருக்கு கிடைக்கிறதுனால அந்த ஒரு டெலியூஷன் அந்த இது வந்து அவருக்கு மறந்துட்டு ஒரு பாசத்தால் கட்டுப்பட்டு அந்த எதையும் கண்டுக்கிறதுல ரொம்ப எமோஷனல் ஆகாமல் நார்மலாக இருக்கார். அதாவது கஜினி படத்தை சூர்யா மாதிரி தான் திடீர்னு கோவப்பட்டு விபத்தை பார்த்தோன்னா கோவப்படுற மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக அதை பண்ணிவிட்டு அது ஒரு மேனரிசம் பண்ணிவிட்டு அவர் எல்லாரும் போய் காப்பாற்றுறாரு. அந்த மாதிரி தான் வர்றாரு. இவரை வந்து என்ஐஏ அதிகாரியாக இருக்கிற பிஜி மேனன் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. வசந்த் வந்து சிவகார்த்திகேயனோட நல்ல எண்ணத்தை பார்த்து தான் பழகுறாங்க. அந்த எண்ணம், அதாவது இவருக்கு எல்லாமே சரியாயிருது. அவரோட காதலி ஆனவொன்னே நம்ம தாய் மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறதுனால வந்து அவருக்கு எல்லாமே சரியாயிருது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அப்போ வந்து பிறரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு போயிடும் சொல்லிட்டு அவங்க வந்து காதலியிலேருந்து நான் வந்து உன்னை காதலிக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு விலகுறாங்க. விலகுனவொடனே என்ன செய்கிறாருன்னா, சிவகார்த்திகேயன் மேலேருந்து குதிக்க போகிறாரு. மேலேருந்து குதித்தவொடனே கீழே விழுந்துறாரு. அவரை வந்து தூக்கி ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் பிஜு மேனன், என்ஐஏ அதிகாரியாக இருக்கிற பிஜு மேனன் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனையால் அந்த மாதிரி ஆம்புலன்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை. என்னென்னா, ஒரு பெரிய துப்பாக்கி கடத்துகிற கும்பல், பெரிய துப்பாக்கியை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் விற்கக்கூடிய ஒரு அதிரடி கும்பல். அந்த கும்பலை கைது பண்ண போய் அந்த கும்பலை தன்னோட படையோடு போய் வளைக்கும்போது அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவருக்கு சில விபத்துகள் ஏற்படுது. அவரையும் ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க, சிவகார்த்திகேயனையும் ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒன்றா சந்திக்கும் போது பிஜு மேனன் சில விஷயங்களை வந்து அவருக்கு சொல்கிறார். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது சிவகார்த்திகேயன் சாக போகிறேன் நான் உயிரோடு இருக்க விரும்பல, சாகிறேன்னு சொன்னதுனால வந்து அவர் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. நீ சாகத்தானே போடுற, எத்தனை நாள் சாகணும், இப்போயே சாக கூட ரெடி அப்படின்னு சொல்கிறாரு சிவகார்த்திகேயன். நீ இப்போ சாகாத, நான் 2 நாள் பின்னாடி சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு பிஜு மேனன். அது என்னென்னா, ஒன்றை வச்சு தான் அந்த 2 முக்கியமான குற்றவாளிகள், அந்த துப்பாக்கியை தமிழ்நாடு பூரா பரப்புகிற அந்த குற்றவாளிகளை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுக்கு சில டாஸ்க் கொடுக்குறாரு. சிவகார்த்திகேயன் சில காரணங்களாக வந்து ஒத்துக்கிறாரு. அந்த வில்லன்களை சிவகார்த்திகேயன் எப்படி பழிவாங்குறாரு அப்படிங்கிறது தான் கதை. வில்லன்கள் அவங்க கோட்டைக்கே போய் சிவகார்த்திகேயன் எப்படி பழிவாங்குறாரு அப்படிங்கிறது தான் கதை. இதுக்கு வந்து காதலியை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. காதலியை பற்றி சொன்னால், அதாவது அவங்க அப்பா அம்மாட்ட கிடைக்காத பாசம் சிவகாரோட காதலி ருக்மிணி வசந்தால் கிடைக்குது. ஒரு கட்டத்தில் ருக்மிணி வசந்த் தேடி வந்துடுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இந்த இராணுவ அதிகாரி, என்ஐஏ அதிகாரி கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு தேடி வந்துடுறாங்க. சிவகார்த்திகேயனை வச்சு அந்த டாஸ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜு மேனன் பண்ணாரா அப்படிங்கிறது தான் கதை.
இதில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய கதைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பார்த்த பழைய படங்களோட சாயல்கள் தான் இருக்குது. கஜினி படத்தில் இருந்து சில காட்சிகளை வந்து அந்த சில ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. அவரோட கஜினி படம், தர்பார் படம், பல படங்களோட சாயல்கள் இருக்குது. சண்டை காட்சிகள்லேருந்து சில காட்சிகள்லேருந்து எல்லா காட்சிகளுமே சண்டை காட்சிகள்லேருந்து மற்ற காட்சிகள்லேருந்து எல்லாமே தர்பார், கஜினி இப்படி பலவிதமான துப்பாக்கி இப்படி பலவிதமான காப்பியாக தான் இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போச்சு. கொஞ்சம் காதல், நகைச்சுவை பெருசாக எதுவும் கிடையாது. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் அப்பாவியாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் தான் கொஞ்சம் சில காட்சிகளில். நகைச்சுவை பெருசாக எதுவும் இல்லை. சில காட்சிகள் கொஞ்சம் அமைதியாக போகுது. ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் அமைதியாக போகுது. கொஞ்சம் காதல் காட்சிகள், ருக்மிணி வசந்த் அறிமுகமாகுது. சரி, இன்டர்வல் வரையே கொஞ்சம் சுமாராக கொண்டு விட்டாங்க. இன்டர்வலுக்கு பின்னாடி நல்லா போயிடும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரே துப்பாக்கி சத்தம் தான். ஏற்கனவே பல படங்கள் இப்போ அப்படி தான் வருது. துப்பாக்கி சண்டை தான். படம் ஃபுல்லாகவே துப்பாக்கி சண்டை, துப்பாக்கி வச்சு சுடுறது தான். இது வந்து பல வருஷமாக வந்துகிட்டு இருக்கு. முருகதாஸ் வந்து ஒரு அவுடேட்டட் டைரக்டராக போயிட்டார். எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் வந்து இன்னும் வந்து அப்டேட்டுக்கே வரலன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு இதுதான் நினச்சிக்கிட்டு அவர் திருப்பி இந்த ஏற்கனவே இந்த சில படங்கள் சமீப காலமாக துப்பாக்கி சண்டைகள் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நிறைய தோல்வி அடைஞ்சிருது. அதே மெத்தேடில் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எரிச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு படம். எதுவும் ஃப்ளாட்டாக போகுது. இன்டர்வலுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இல்லைன்னா அவங்களும் மாறி மாறி போகிறாங்க வர்றாங்க, சண்டை போடுறாங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு ரசிக்கக்கூடிய காட்சி, ஒரு வசனம், துப்பாக்கி படத்தில் வர்ற மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான வசனங்கள் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவே போகுது. இதில் விக்ராந்த் வேறு நடிச்சிருக்காரு. விக்ராந்துக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு நான் நினச்சேன் விக்ராந்த் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. பாண்டிய நாடு படத்தில் வந்து விஷாலோட விக்ராந்த் வருவார். அவர் ஃபோர்ஸாக இருப்பார். அவர் அதை மாதிரி இவரையும் ஃபோர்ஸாக காமிச்சு எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவர் ஃபோர்ஸாக தான் வர்றாரு. பாதியிலே அவர் கதையை வந்து படத்தில் முடிச்சிடுறாங்க. இப்படி படம் முழுக்க வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரியான படமாக இல்லை இந்த படம். பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கோபம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். எல்லா காட்சிகளுமே என்னடா இவ்வளவு மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை, எப்படி இதெல்லாம் கதைன்னு யோசித்து முருகதாஸ் எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு இது அது மாதிரி இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து புதுசாக அது மாதிரி கஞ்சா, இந்த போதைப்பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்குன்னு பொதுவாக சொல்லப்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து புதுசாக துப்பாக்கியை வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருக்குமே துப்பாக்கி தேவை அப்படிங்கிறனால வில்லன் குரூப் யோசிச்சு எல்லாருக்குமே துப்பாக்கி அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே துப்பாக்கி அனுப்புகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட துப்பாக்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கிற இருக்குது. ஏற்கனவே இருக்கிற மற்ற போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியல. இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணி மற்றவர்களை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அனிருத் இசை வந்து இதில் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப ஓவர் ஆக்ரோஷமாக அப்படிலாம் இல்லை. பாடல்கள்லாம் பெருசாக கேட்குற மாதிரி எதுவும் கிடையாது. இசை வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப ஓவர் ஆக்ரோஷமாக அதிரடியாலாம் கிடையாது. நார்மலாக அவர் காட்சிக்கு என்ன தேவையோ அந்த சூழல் உணர்ந்து அவர் வந்து கரெக்டாக அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. என்ன சொல்கிறது இந்த படத்தை பற்றி? ஒன்றுமே இல்லை. ஒரு 2.5 மணி நேரம் வந்து பெரிய இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் ரொம்ப போராக தான் இருந்துச்சு படம். சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருக்கே தவிர பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான காட்சிகள், அடுத்தடுத்த காட்சி இப்போ ரமணா படத்தில் வர்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு காட்சி, அதாவது படம் ஃபுல்லாக கூட இருக்கான ஒரு காட்சி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான காட்சி இருந்துட்டால் கூட பரவாயில்ல. அப்படி எந்த காட்சியுமே கிடையாது. தர்பார் படத்தில் வர்ற வில்லன்கள், இந்த துப்பாக்கி படத்தில் வந்த வில்லன், இப்படி பலவிதமான வில்லன், அவர் படத்தில் நடித்த வில்லன்கள், அவர் படத்தில் வச்ச ஏற்கனவே பயன்படுத்தின சில குறியீடுகள், ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வச்சே இந்த படத்தை எடுத்திருக்காரு. வித்தியாசமாக படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப போர் அடிச்சிச்சு படம்.